அண்ணே வணக்கம். வா பாண்டி, நீ நம்ம பத்திரிக்கையில் ஆல்மோஸ்ட் செலக்ட் தான், ரிப்போர்ட்டர் ஆயிடுவ. எல்லாம் உங்கள் தயவுண்ணே. அப்படி இல்லை தம்பி, உன்னை மாதிரி க்ளீன் ஹேபிட் பசங்கள்லாம் நம்ம எடிட்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்று, உனக்கு ஃபஸ்ட்டு டே கொடுக்குற ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுப்பாரு. அப்படியாண்ணே? ஆமாம்மா, அதில் ஒரு கராராக இருப்பார் தம்பி. அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுண்ணே? அதாவது சினிமா சீனிவாசன் சார் இன்றைக்கி லீவு. என் ஃப்ரெண்டு தான் அவர், நான் சொல்லிக்கிறேன். நீ நேராக முருகன் தேட்டருக்கு போ. அங்கே புத்துயிர் புது படம் நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு 4 பேரை பேட்டி எடுத்து எலாபரேட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடு, சக்ஸஸ் பண்ணிடலாம். ஐயா வணக்கம், நாங்கள் பத்திரிக்கையிலேருந்து வரோம். இந்த படத்தை பற்றி பேட்டி கேட்கணும் உங்கள்கிட்ட. கேட்கலாமா ஐயா? கேளுங்க தம்பி. ஐயா, அந்த படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருக்குது தம்பி. எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னா 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் தான் வருது. ஒரு பேட்டியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், சினிமாங்கிறது பொழுதுபோக்கு பொன்னான கருத்து அப்படின்னு சொல்லுவார் ஐயா. அதே மாதிரி இந்த படத்தில் வர கதாநாயகன் கடமையா லட்சியமா அப்படின்னு போராடுறாரு. கடைசியில் கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கதை அப்படி போகுது தம்பி. நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. பரவாயில்லையே, கிராமத்தால் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பேசாமல் எல்லா பேட்டியும் இவர்கிட்டயே கேட்டு எடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட வேண்டியதான். ஐயா, சீன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது ஐயா. அந்த ஸ்டெண்டு சீனு அது நல்லா இருக்குது ஐயா. அந்த கார் சேசிங் சொல்லுவாங்களே, ஏன் தம்பி அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. தூண்டி கேட்குற நானாவது பரவாயில்லையா, வயசானவையா? அங்கே பாரியா இளைஞர் கூட்டம் தான் படிக்கிற பிள்ளைங்க, அதில் போய் உன்ன மாதிரி நிருபர் கேட்குறான். அங்கே அந்த பொண்ணு சொல்லுது பாரு, மாண்டேஜ் தாண்டி படத்துலேயே மரண மாசடி டேரக்டர் அங்கே தான் நிற்கிறாரு அப்படிங்குது. உடனே அந்த பொண்ணை கூட படிக்கிற பையன் இவன் நூலுறான். அவளை கவர் பண்ணுறதுக்காண்டி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்றைக்கி மட்டுமே 1 சியை தாண்டும். என்னமோ 1 சி இவனுக்கு கொடுத்த மாதிரி. அவனோட கூட வந்தவன் அவன் சொல்கிறான், மச்சி அந்த படத்தில் ஒரு டூயிட் சாங் இருக்குது பார்த்தியா, அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் மூமெண்ட்டுக்கு சும்மா பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க பாரு, சான்ஸே இல்லை மச்சி, சும்மா நச்சுன்னு இருக்குது பார்த்துக்க அப்படிங்கிறான். ஏன் தெரியாமல் தான் கேட்குறேன். என்னமோ சினிமா அறிவு இருந்தால் தான் சமூக அங்கீகாரம் கிடைக்குன்ற மாதிரி போலியா இளைஞர்களை ஏன் அப்படி வந்து பேட்டி கேட்டு அவங்கள கெடுக்குறீங்க? தம்பி, நீங்கள் பத்திரிகை நிருபர், உங்கள் தர்மத்தை மீறாதீங்க. நீங்கள் ஜனநாயகத்தின் முக்கிய தூணு. கொதிச்சு போயிருக்கேன் தம்பி, இளைஞர்களை பொறுப்புணர்வு ஆக்குங்க. ஆனால் ஒன்று, ஃபஸ்ட் டே பெறுவான் நல்லா இருந்தால் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. ஐயோ, அப்போ என்னோடய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு